ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காயின் நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டியது மிகவும் அவசியம். கர்ப்பிணி பெண்கள் கொத்தவரங்காய் சாப்பிட்டால் கருவின் ஆரோக்கியம் நன்கு மேம்படும். கொத்தவரங்காயில் பார்த்திங்கன்னா அதிகம் நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் சத்து இருப்பதால் இது இதயத்திற்கு நல்ல பலத்தை அளிக்கிறது. ஆஸ்துமா பிரச்சனையை குணமாக்கும் ஆற்றல் கொத்தவரங்காய்க்கு உண்டு. கொத்தவரங்காய் ஒரு வலி நிவாரணியாகவும் பயன்படுகிறது. நம்ம உடலில் உள்ள நரம்புகளை வலுப்படுத்தும் சக்தி கொத்தவரங்காய்க்கு உண்டு. சரியாக ஜீரணமாகாவிட்டால் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படலாம். அதற்கு பார்த்திங்கன்னா கொத்தவரங்காயை சமைத்து சாப்பிட்டால் அதில் உள்ள நார்ச்சத்து செரிமான பிரச்சனைகளை சரி செய்து மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்குகிறது. கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் மாரடைப்பு ஏற்படுவதை தடுக்க முடியும். ஏன்னா இது இதயத்திற்கு மிகவும் நன்மை தரக்கூடியது. வாரத்தில் பார்த்திங்கன்னா 2 முறை கொத்தவரங்காய் உணவில் சேர்த்து கொண்டால் உடலுக்கு தேவையான அளவு கால்சியம் சத்து கிடைக்கும். இதனால் பார்த்திங்கன்னா எலும்புகள் மற்றும் பற்கள் எல்லாம் வலுவடையும். இரத்த சோகை உள்ளவர்கள் கொத்தவரங்காயை அடிக்கடி சாப்பிடலாம். ஏன்னா இது அதிக இரத்த சுரப்பை ஏற்படுத்துகிறது. இரத்த சோகையை நீக்கி உடலை மீண்டும் நல்ல நிலைக்கு கொண்டு வரும் தன்மை கொண்டது. நம்ம கொத்தவரங்காயை அடிக்கடி சாப்பிடுவதால் முகத்தில் கரும்புள்ளிகள் மற்றும் பருக்கள் போன்ற சரும பிரச்சனைகளை எதிர்த்து போராட இது பெரிதும் உதவுகிறது. கொத்தவரங்காயை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்வதால் இரத்த ஓட்டம் சீர்பெற உதவுகிறது. கொத்தவரங்காயில் உள்ள இரும்புச்சத்து இரத்தத்தில் ஹீமோகுளோபின் உற்பத்தியாக பயன்படுகிறது. மூளையில் ஏற்படும் அலர்ச்சியை தவிர்க்க கொத்தவரங்காய் ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சத்துக்கள் உள்ளன. சர்க்கரை மற்றும் கொழுப்பு சத்துக்களை குணப்படுத்தும் தன்மையை கொத்தவரங்காய் உள்ளடக்கியுள்ளதால் இரத்தத்தின் அளவை கட்டுப்படுத்துகிறது. கொத்தவரங்காயில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் கே மற்றும் போலேட்டுகள் உட்பட ஏராளமான வைட்டமின்கள் உள்ளன. இவை அனைத்தும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியாக பயன்படுகின்றன. கொத்தவரங்காய் உணவின் அளவை குறிப்பிடும் கலோரி அளவு குறைவாக இருந்தாலும் உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் தாதுக்கள் அதிகமாக கொண்டிருக்கும் உணவாக இருக்கிறது. உடல் எடையை வெகு விரைவில் குறைக்க விரும்புபவர்கள் உணவில் கொத்தவரங்காயை அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும். நம்ம சாப்பிட்ற உணவில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து இருப்பது மிகவும் அவசியம். நார்ச்சத்து உடம்பில் உள்ள தேவையற்ற கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது. மேலும் கொத்தவரங்காய் அதிக புரதச்சத்துக்கள், கார்போஹைட்ரேட்டுகள், தாதுக்கள் மற்றும் கரையக்கூடிய நார்ச்சத்துக்களை கொண்டிருப்பதால் நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கொத்தவரங்காய் பெரிதும் உதவுகிறது. கொத்தவரங்காயில் சத்துன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, கால்சியம், நார்ச்சத்து, சர்க்கரை, கார்போஹைட்ரேட்டுகள், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ் மற்றும் தாதுக்கள் என பல வகை சத்துக்கள் அடங்கியுள்ளன. கொத்தவரங்காயை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வரதுனால இது உடலில் உள்ள நரம்புகளை வலுப்படுத்தும் சக்தி இந்த கொத்தவரங்காய்க்கு உண்டு. இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது இந்த கொத்தவரங்காய். எனவே நீங்களும் உணவில் அடிக்கடி சேர்த்து கொண்டு இதனுடைய நன்மையை பெற்றிடுங்கள் நண்பர்களே. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு காய்கனிகளை பற்றி பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே.